ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன போகிறதுனா நேத்திக்கு பிக் பாஸ் சீசன் 7ல் அதாவது நேத்திக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனா வந்து விசித்ராவா வெளுத்து வாங்கிட்டாங்க. லைக் செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாமல் அர்ச்சனாவை வம்புழுத்து பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நேற்று ஃபுல்லாகவே. விசித்ரா மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஹவுஸ்மேட்டுமே அர்ச்சனாவே ஏதோ டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாரும் கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறுக்கு பையன் பிக் பாஸ் தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு, தினேஷ் அண்ட் அர்ச்சனா இவங்க 3 பேரும் வெளியே கார்டனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேச்சு வருது அப்படின்னா நம்ம விஷ்ணு நார்மலாக கேட்டுக்கிட்டு இருக்கா, அதாவது அர்ச்சனா கிட்ட, அதாவது டான்ஸ் இது வரும்போது நீங்கள் யாருமே வரவே இல்லையே, வராத மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அர்ச்சனா சொல்கிறோம், இல்லை நாங்கள் கண்ணாடி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நான் ஆடிறேன் அப்படின்னு சொன்னோம். ஓ பதிவு பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறீங்களான்னு சும்மா இல்லாமல் நம்ம விஷ்ணு வாயை விடுத்தாரு. இதை கேட்டு டென்ஷனான நம்ம அர்ச்சனா, என்ன 2 நாளாக ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. நோ பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கு உங்களுது, நான் பார்த்துட்டே இருக்கேன் வித்தியாசம். சொன்ன வர போக்கு வச்சறல நம்ம கையில வச்சினா அவள்தான். அதுக்கு நம்ம அர்ச்சனா சொல்றாங்க, அதாவது 2 நாளா நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பல இருந்து நான் உங்களுக்கு அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில வந்து டிஸ்அக்ரி கொடுத்தேன் அப்படின்னும் அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. After I disagreed with you, it's different. அதுக்கு அங்கேருந்து நம்ம தினேசன், டே சும்மாவே என் கால் அடிபட்டு இருக்குடா, நீங்கள் வேற சண்டை போறேன்ற பேரில் ஏன்டா தலைவலி ஆயிட்டா, தோசை எடுத்துட்டு சும்மா படுத்துட்டு இருக்க முடியாதா, ஏன்டா உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லி அவர் ஒரு காமெடியை போட்டு போயிட்டாரு. தோசை சாப்பிட்டு ஏன்டா என்ன முடியும், டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது 10 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி, மோஸ்ட்லி அந்த சண்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்லாம் மார்னிங் ஆக்டிவிட்டியை கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க, இப்போ குறிப்பாக அதைத்தான் முதல்ல காட்டுறானுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து கால் சென்டர் பிஆர் டீம் இந்த மாதிரி யாரும் வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை வச்சு விட்டாரு. இது டாஸ்க் கிடையாது, ஆப்னு சொல்லணும். கால் சென்டர் பாட்ஸ் போன்றவற்றை செட் பண்ணி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவே தான் அதை சொல்கிறாங்க. யாரை பார்த்தீங்கன்னா விஜயவர்மாவை. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே 3வது வாரத்திலே நீங்கள் வெளியே போயிட்டீங்க, பட் 2வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வைல்ட் கார்டில் உள்ளே வரும்போது வெளியே வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கலாம், உங்களோட கேம் பிளான் என்ன அப்படின்றத சொல்லி நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஒரு அர்ச்சனா வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. விஜயவர்மா ப்ரோ சொல்ற ரீசன் என்னன்னா, அடுத்து வர்ற மாயா யாரை சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். நான் தன்னோட வீக்கெண்டில் என்னென்ன ட்ரெஸ் போடணுன்றது முதற்கொண்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னா வெளியே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் வந்திருப்பாரான்ற மாதிரியான ஒரு இதை கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்திருப்பாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அதனால நான் வந்து விஷ்ணு தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருங்க. ஸோ இதை கேட்டு அடுத்து வந்து நம்ம விஷ்ணு சொல்கிறாரு, அதாவது ஆமாம் நான் ஏற்கனவே நான் வெளியேருந்து உள்ளே வரும்போதே எல்லாத்துக்கும் எப்படி ட்ரெஸ் போகணும் அப்படின்றத வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஹிந்தியில் கூட பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதை பார்த்து நான் ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். சும்மா எதுவும் தெரியாமல் மக்கு சாம்பிராணி மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லவும் எடிட்ரு மாயா பூர்ணிமாவை தான் காட்டுறாங்க. மக்கு சாம்பிராணி மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. ஸோ விஷ்ணுவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அர்ச்சனா தான் பெரிய ஆல்ரெடி ஃபேன் பேஸ் நிறையவே வெளியே இருக்கு. ஸோ மேபி அதனால கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. வந்து ஆல்ரெடி நிறைய பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வர்றாப்ல. விஜய் வந்துட்டு யாரை சொல்றாருன்னா அவருமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதாவது நான் 3வது வாரத்தில் வெளியே போயிட்டேன், வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பிரதீப் மேட்டர் ஒரு இது வந்தோன்னே அந்த பிரதீப் மேட்டர் மூலமா அர்ச்சனா வந்து வெளியே ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சாங்க. யாருடா தூங்கி எழுந்துச்சு வெளியே பார்க்கும்போது யாரடா இந்த பொண்ணு யாரடா அந்த பொண்ணுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. சோ மேபி அவங்க அந்த மாதிரி வச்சிருக்கலாமே, பிஆர் டீம் இந்த மாதிரி இது வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. என்னப்பா இது யாருப்பா இவங்கன்னு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இவங்க யாருன்னு. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாருமே அர்ச்சனாவை தான் சொல்கிற மாதிரி இருந்தது. பூர்ணிமாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டோமேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வைக்கக்கூடிய ஓட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எந்த டீமில் இருக்காங்களோ அந்த டீம் தான் ரொம்ப இதில் இருக்குது. மற்றவெல்லாம் எங்கேயோ இருப்பான், ஆனால் உங்களோட ஓட்டிங்கில் இது பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வயிற்றுச்சலாக குமுறிக்கிட்டு இருக்குன்னு தான் விம்மு டாமெக்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் எங்கேயோ இருக்கான், நீங்க இருக்கிற டீம் மட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. அடுத்து பாத்தீங்கன்னா விசித்ரா வர்றாங்க. இவங்க சொன்ன யாருக்குமே கோவப்படாத நம்ம அர்ச்சனா விசித்ரா சொன்னதுக்கு மட்டும் ஏன் கோவப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா விசித்ரா சொன்ன விஷயம் அந்த மாதிரி. ஸ்டார்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் ஒன்று பண்ணா, பிரதீப்புக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி ஒரு டாமேட்டிக்கா அந்த ஒரு மாதிரி கொண்டு போனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப டிராமாட்டிக்கா ரொம்ப பெருசா அது ஆக்குனது. ஐயோ சாமி வேற. ஸோ அதுக்கு நம்ம விசித்ரா சொல்றாங்க அப்போ நீ நல்லாவே வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ என்னடானா உன்னை எவ்வளவோ உன்னை வந்து கடுப்பேற்றினாலும் எது பண்ணாலுமே நீ அமைதியாகவே இருக்கன்னு கேட்டால் இல்லை நான் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலி ரவுண்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேமிலி அதனால் எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது, அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பட் விசித்ரா மேம்க்கு இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருப்பாங்க. டான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்படி சைலண்டா இருக்க அப்படின்னு கேட்டப்போ நோ நவ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இக்னோர் அப்படின்றது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அர்ச்சனா வந்து வரும்போதே ஒரு பெரிய புக்லெட்டே போட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, இந்த இதுக்கு இப்படி இப்படி இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு மேகசினே போட்டு வந்திருப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஒரு சாப்டர் ஒரு புக் ஒன்று ரெடி பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, நீ பார்த்த. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் ப்ரோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா மாயாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதாவது நான் வெளியே இருந்து பார்க்கும்போதே மாயா ஸ்குவாட் அப்படின்னு ஒருத்தவங்களோட தான் பார்த்துருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க உள்ள இருக்கிறனால வெளியே வந்து அவங்களோட தான் பிஆர் அந்த சோசியல் அந்த அக்கௌண்ட்டை வந்து வேற ஒருத்தவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீங்கள் எல்லாருமே சோசியல் இதில் வந்து ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் பிக் பாஸ் வீட்டில் வரீங்க அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொடுத்துட்டா வருவீங்க, சும்மா அதை போய் மூடிட்டுலாம் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வேணா அது ஆக்டிவாக இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம தினேஷ் ப்ரோ சொல்றாரு பிஆர் டீம் வச்சிருக்கீங்க அது ஒரு அளவுக்கு தான். மாயா ஸ்குவாட் she have a PRO. இப்ப அவங்க சோஷியல் மீடியாவை வச்சிருக்கிற வந்து அர்ச்சனாங்கிறதுனால ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஸோ இதை கேட்டு இருந்த நம்ம அர்ச்சனா வந்து அதாவது என் விஷயம் மட்டும் உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் மற்ற யார் பண்ணுறதும் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொன்னால் ஆமாம் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா விசித்ரா உங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல அப்படித்தானே? மற்ற விஷயங்கள் கண்ணுல தெரியலன்ற போது தான் நிறைய விஷயங்கள். ஸோ இதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பூர்ணிமாவும் பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா மேம்கிட்ட அதாவது இவங்க வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதாவது இவங்க பிஆர் டீம்லாம் வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அர்ச்சனா வந்தது ஒயிட் கார்டில், பூர்ணிமா வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க. இதுக்குள்ள எங்கேருந்து இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. spoken to lot of PR teams before coming. ஏனா வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டுவோம்லாம். சோ இந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம விசித்ரா மேம்ட்ட அர்ச்சனா ஒரு விஷயம் கேக்குறாங்க. என்ன அப்படின்னா அதாவது என் ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து எங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு உங்களை வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க, அதாவது என் பொண்ணு ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீங்க மன்னிச்சுக்கோங்க, அதாவது நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சண்டை வரும்போது நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க, பட் இடையில ஒரு மாதிரி சண்டை வந்து அவ ஏதாச்சும் பேசினா கூட மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு நீங்க வந்து அப்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ என்னடா அதை நடிப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க பண்றதும் நடிப்பு தானேன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க, அன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இன்னைக்கு வந்து அதை நடிப்புன்னு சொல்றீங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. சோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம விசித்ரா வந்து இவ்வளவு நாள் நீ சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்த, இப்ப மட்டும் ஏன் அமைதியா போறன்னு. யா விசித்ரா மேம் நீங்க கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க, நேத்து தான் எனக்கு விஷ்ணுக்கு தேவையில்லாத சண்டை வந்துச்சு, 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு, நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்டு விட்டாங்க. எல்லாத்துக்குமே காமா போ. நான் எங்க உங்களுக்கு தெரியுமா காமா போ, நேத்து நைட் எனக்கும் விஷ்ணுக்கும் சண்டை தெரியுமா உங்களுக்கு? அப்ப அடுத்து வந்து அர்ச்சனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இப்ப இருக்கிறவங்களே நீங்க வந்து கேமராக்காக நிறைய விஷயம் பண்றீங்கன்றத முதற்கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி அர்ச்சனா செம்மையா கேட்டு விட்டாங்க. போன வாரம் அப்படிதான் சொன்னாங்க, கேமராக்காக ஒன்று பண்றீங்களா அதை பண்ணாதீங்கன்னு. அப்போ என்ன பண்றது? சோ இந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு சொல்றாரு ஆஹா வேற லெவல்ல வெடிக்குது போல இருக்கே உள்ள அப்படின்னு கேட்டோம். தினேஷ் வந்து ஆமாப்பா இந்த விஷயம் வந்து வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. இதாவது நேத்திக்கு ஒரு சண்டை வந்துச்சு விஷ்ணுக்கும் அர்ச்சனாக்கும், அந்த சண்டைக்கு முக்கிய மூல காரணமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினேஷ் தான். ஏன்னா தினேஷ் தான் ஆல்ரெடி விஷ்ணுட்ட வந்து அர்ச்சனா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொளுத்தி போட்டதே அவர் தான். இப்பயுமே அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, அர்ச்சனா
பார்த்து இந்த மாதிரி நம்ம வந்து தனிப்பட்டு போய் சொல்லியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சண்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதை வந்து பிக் பாஸே சொல்லி இதை சொன்னதுனால நம்ம இதை டாஸ்க்குன்னு கொண்டு போயிட்டா அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகாதுன்னு சொல்லி வேற லெவலில் என்ன சொல்றது சகுனி வேலை பார்க்குற சகுனி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தினேஷ். கடமை சொல்லிட்டோமா இதை தனியாக போய் சொன்ன ஒத்துக்குவாங்களா? ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா, விசித்ரா அண்ட் பூர்ணிமா இவங்க 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு விசித்ரா மேம் வந்து பயந்துட்டாங்களாம். இவ வந்து ரொம்ப கோமா இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாளிகை என்னால முடியலடா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாயா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அவங்க கோவப்பட்டாலும் சரி கோவப்படலனாலும் சரி, அவங்க தான் டைட்டில் வின்னர். உண்மையிலே அவங்க தான் டைட்டில் வின்னர். ட்ரம்ப் அவார்டு குர்ரா ட்ரம்ப். இது பண்ணாலும் அவங்க தான் ரைட்டில் வின்னர். தெரியுது, நீ மூடு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் நம்ம அர்ச்சனா தான் பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்னடா பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கம்பளம் அந்த ரெட் கார்பெட் விரித்து யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஹாட் ஸ்டாரில் வந்து ஓட்டிங் போல் போட்டதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாவீங்களா பேரை கடைசியா சொல்றேன், அர்ச்சனா தானே. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார்பெட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஜூலிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலவரமா இருக்கும். பட் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ரெட் கார்பெட் வந்து சின்னதாக ஒரு பீஸாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது அவங்க போகிற இடத்துல எல்லாம் ஒன்றுன்னா போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார்பெட் 2 தான் கொடுத்துருக்காங்க, 3ஆவதாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மணி வந்து அவரோட கோட்டை கழட்டி போடுறாரு. அங்கேருந்து மாயா அவங்களோட ப்ளவுஸை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க? கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்பெட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நொந்துட்டாங்க போல இருக்கு மாயா அண்ட் பூர்ணிமா. இதுக்கு இவங்க என்ன ஒரு ஐடியாஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் கார்பெட்டில் தானே நீங்கள் நடக்கணும், சரி வாங்க அப்படின்னு சொல்லி அதையே ஷூவா மாற்றி கொண்டு போனாங்க பார்த்துங்க. வேற லெவல். முடியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பணப்பேட்டியில் வந்து 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இங்கே ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன ஆனால் வெளியே இருந்து அந்த மணி வைக்கிறதுக்கான அந்த போர்டை தான் வைக்க வராரு. அவரையும் பார்த்து லவ் யூ சொல்லுது பார்த்தீங்களா இந்த 2 கிறுக்குகளும். என்னத்த சொல்றது? ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிட்டு வந்து நம்ம அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விசித்ரா மேம் வந்து நேற்று வந்து என் கூட அவ்வளோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னடானா நான் பேசுறது எல்லாமே நடிப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்னத்த சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு முத்தம் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணும்போது மனசுக்குள்ள இப்படி யோசிச்சிட்டே தான் பண்ணாங்கல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கப்புறம் விசித்ரா மேம் இங்க வந்து அர்ச்சனா பக்கத்துல உட்காந்தா செம்மையா கிழிச்சு விட்டுருவாங்கன்ட்டு அந்த பக்கம் யாரு நம்ம தினேஷ் ப்ரோ பக்கத்துல போயெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா செம்ம கான்ல இருக்காடா எம்எல்ஏவ. அது மட்டும் இல்லாம நான் சும்மா என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லி விட்டுறேன், அது என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுன்ற வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் என் ஊருக்கே தெரியுமே. அம்மா கான்ல இருக்கடா என் மேல என்ன ஃபீல் பண்றோனோ சொல்லிடுறேன். நான் என்ன பண்றது, வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன்டா நான். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. ஸோ அங்கிட்டு இருந்து இதை கேட்ட நம்ம விஷ்ணு அவங்களோட ஆர்மியை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அர்ச்சனா ஆர்மின்ற ஒரு பெரிய படையே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் அதை கேட்ட நம்ம விசித்ரா, நான் மிட் வீக்லேயே போயிடுறேன்டா, அசிங்கப்பட்டு எதுவும் போகாமல் நான் இப்பே கிளம்பிடுறேன்டான்னு இப்பே கிளம்பிட்டாங்க. உங்களோட ஆர்மியை பற்றி உங்களுக்கு தெரியாமல் விளையாட்டீங்க. மிட் வீக் எவிக்ஷன்லேயே நான் போயிடுறேங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தினேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம மேம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, அதாவது எனக்கு வந்து பணத்து மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லவும் நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லாரு மேமுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 1வது 2வது லட்சத்துலேயே அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காரு அங்கே உட்காந்துக்கிட்டு. இதை கேட்ட விசித்ரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. இருக்கும்போது எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, கூட நான் எடுத்துன்னு போயிடுவேன்னு சொன்னாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. ஸோ நேற்று தான் சொல்லியிருப்பாங்க ஒரு டாஸ்க்கு வந்து என்னால் பண்ண முடியாது, அதனால இளம் தலைமுறைக்கு வந்து நான் வந்து வழிவிட்டு நிற்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க விசித்ரா மேம். இப்போ அதையே நம்ம தினேஷ் ப்ரோ சொல்கிறாரு, அதுக்கு நம்ம விசித்ரா மேம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எதுக்கு விடணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளோ கேவலம் அதெல்லாம். இளம் தலைமுறைக்கு வழி விடுறேன்னு சொல்லி போயிருவாங்க. விடுறாங்க உங்களுக்கு வழி. ஸோ அடுத்து நம்ம அர்ச்சனா தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரெட் கார்பெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணிமா மாயாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது அர்ச்சனாவுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் தாங்குறாங்க அவங்க. 95ஆம் நாள் மாலை 4:55. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் பணம் எடுக்கல அப்படின்னா நான் எடுத்துடுவேன்னு மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பூர்ணிமா சொல்கிறாங்க, அதாவது தோல்வியை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, நான் வந்து தோல்வியை ஏற்றுப்பேன்னு யார் பூர்ணிமா சொல்கிறாங்க. நாளைக்கே இந்த ஆத்தா வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போதா இல்லையான்னு பாருங்க. பிகாஸ் நான் தோல்வி அக்செப்ட் பண்ணிப்பேன். உங்களால் அந்த வழி தாங்க முடியாதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கும் பதம் அப்படின்னு சொல்லி நம்ம பரமபதம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாம்பெல்லாம் வெட்டி அந்த மாதிரி ஏணிப்படியெல்லாம் வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வச்சு அந்த மாதிரி இதில் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 2 டீமில் உள்ள கேப்டன் வந்து அந்த வந்து தாயத்தை அந்த உருளைக்கட்டை அந்த மாதிரி வந்து உருட்டணும். ஸோ இதுக்கு ஏத்தாப்புல யார் அவங்க டீம்மேட்டோ அவங்க வந்து அந்த இதில் வந்து நிற்கணுன்ற மாதிரி இந்த டாஸ்க் வைக்கிறாங்க. அமைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டீம், பூர்ணிமா ஒரு டீம், விஷ்ணு ஒரு டீம், அந்த மாதிரி தான் இருந்தது. இதுல வந்து பூர்ணிமா அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வந்தோன்னே அங்கிட்டு இருந்து மணி அவரும் அந்த எவ்ரி நைட் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டானிக்ல வரக்கூடிய அந்த ட்ரீம் அந்த பாட்டை போட்டு விட்டாரு. நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் தேவையா கோபி? உம்மள சோக்கு கேக்குதா கோபி? அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணிமா சொல்றாங்க 2 மட்டும் போட்டுறாதீங்க, நான் வெட்டுப்பட்டு வெளியே போயிருவேன், அதாவது கீழே போயிருவேன்ற மாதிரி சொல்லி வாய மூடல. அந்த டேஸ் ப்ரோ வந்து 2 போட்டு விட்டார். ஏன்னா எனக்கிட்டே வருவீங்களாடா? 2 மட்டும் போடாதீங்க ஐயா. 2 ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ப்ரோ 3 போட்டா அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இது. நம்ம விசித்ரா மேம் வந்து 3 போட்டுறாங்க. இதுக்கு எந்த மாதிரி போறாங்கன்னு தான் பார்க்கணும். நம்ம விஜய் ப்ரோ தலைகீழாவே போயிட்டு இருக்காரு. டே செம்ம ஆர்டிஸ்ட் அடியில. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஸோ அடுத்து நம்ம மாயா அண்ட் பூர்ணிமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து அதாவது ஃபைனல் அந்த இதுக்கு போய் ரன்னர் அப் ஆனாலுமே எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு உனக்கு தெரியும், அதனால நான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பில் வந்துகிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பூர்ணிமா எடுக்க வைக்கிறதுக்கான டாக்டிக்ஸாக தான் நான் பார்க்குறேன். மாயா நான் வந்து ஃபினாலே வரைக்கும் போய் ரன்னர் அப் ஆனால் கூட எனக்கு வந்து உனக்கு என்ன தெரியும் எவ்வளோ அமௌண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நம்ம விஷ்ணு அண்ட் மணி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஷ்ணு சொல்கிறாங்க, அதாவது உன்னோட தாட் ப்ராசஸில் யார் 3 பேர் ஃபைனலுக்கு போவாங்கன்னு நீ உனக்கு மைண்டில் தோணுது அப்படின்னு கேட்கவும் நம்ம மணியும் சொல்கிறாப்புல மாயா, தினேஷ், அர்ச்சனா இவங்க 3 பேரையும் சொல்கிறாரு. டாப் 3 தாட் ப்ராசஸ்ல யார் இருப்பா? சும்மா கன்ஃபார்ம் அர்ச்சனா, தினேஷ், மாயா. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஸோ அதுக்கு நம்ம மணி என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா வெளியே இருந்து நம்மளோட எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் உள்ள வந்து கடைசி வரைக்கும் சர்வே பண்றது வந்து ரொம்பவுமே பெரிய விஷயம். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. எல்லாரோட கேமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பிளஸ் லெவல்ல இருந்து வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணது அவர் தான். ஸோ இந்த விஷயத்தோட பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு பிக் பாஸ் எபிசோடு வந்து முடிஞ்சது. ஸோ நேத்திக்கு அந்த 12 லட்சத்தோட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இனி எவ்வளோ ஏறும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற யாரும் அந்த பணம் பெட்டி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேத்திக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பாய்.